வணக்கம், ஐம் யோகி. சப்ஸ் ஆசமா மோசமான இந்த எபிசோட்ல ஒரு கல் கிளாசிக் ஃபிலிமோட சப்டைட்டிலை பற்றி நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கல் கிளாசிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் சப்டைட்டில் பண்ணி மறுபடியும் டிஜிட்டைஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணுன்ற அந்த ஐடியாவே வந்து இட்ஸ் வெரி குட் ஐடியா. ஏன் அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 years முன்னாடி பாம்பேல விஸ்லிங்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், வந்து தேவர் மகன் படத்தோட சப்டைட்டில் வெர்ஷன் கிடைக்குமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த தேவர் மகன், இருவர், இந்த மாதிரியான கல் கிளாசிக் ஃபிலிம்ஸை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழில் சவுத் இந்தியாவில் இப்படிலாம் எடுக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி கேட்டார். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருவர் கூட எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் வந்து தேவர் மகன் சப்டைட்டில் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து இந்த கல் கிளாசிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒரு டிஜிட்டைஸ் பண்ணி சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சப்டைட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம், அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு கல் கிளாசிக், அது மணிரத்னம் படம். மணிரத்னம் சார் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைலாக்ஸ் வந்து மணிரத்னம் சார் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஆர் படம் அப்படின்னா பக்கமாக டைலாக் இருக்கும். அது வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக போய் ரீச் ஆயிருந்துச்சுங்க. மணிரத்னம் சார் படத்தில் வந்துட்டு ஒரு 1 line 1 word அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் இருக்கும்போது வந்துட்டு அதுக்குள்ள உள்ள மீனிங்கை வந்து கன்வே பண்ணுறது வந்து நார்மலாக படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஒரு பிரெயின் வேணும்னு வச்சுக்கோங்களேன், வந்து அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் அதை அப்படியே சப்டைட்டிலாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். வந்து அந்த 1 wordல அவர் வந்து என்னத்தை கன்வே பண்ணாரோ அதை அதே 1 wordல இல்லை வந்து அந்த டைம் ஃப்ரேம் ஸ்க்ரீனில் அந்த 1 word அடுத்த வேர்ட் வரத்துக்குள்ள அது ஃபுல்லாக வந்து கன்வே பண்ணி முடிக்கணும். அப்படி ஒரு சேலஞ்சிங்கான படம் தான் வந்து தளபதி. இந்த எபிசோட்ல இன்னொரு முயற்சியை என்ன செஞ்சிருக்கோம்னா, எல்லா தரமும் நானே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை இன்னொருத்தரை வச்சு சொல்ல வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ரிசர்ச் டீம், ஏன்னா ரிசர்ச் டீம் வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு எபிசோடு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த எபிசோட நம்ம ரிசர்ச் டீம்ல உள்ள ஒருத்தரையே வந்து பேச வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். அதனால வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபிலிம், சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச நேம் தான் மிஸ்டர் சேது மாதவன், எங்கள் ரிசர்ச் டீம். அண்ட் இஸ் ஆல்சோ ஃபிலிம் ரிவ்யூவர், மேட் அபவுட் மூவிஸ். நீங்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம் அவர் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் தளபதி படத்தோட சப்டைட்டில்ஸை அந்த ரிசர்ச் டீமில் சேது மாதவன் வந்து ரிவ்யூ பண்ண போகிறார். Thank you, Yogi, for a wonderful introduction. Hi friends, this is Setu here, a proud member of the research team of Subtitles Asuma Mosuma. This being a special episode, I'm very excited to be part of the review as well. As we all know, Diwali this year went by just a few weeks ago. No, don't worry. We're not here to talk about the Diwali releases of this year, nor am I going to talk about the Diwali release of next year, which is the Biggie 2.0. What I'm going to do is, I'm going to take you back in time by 25 years. Yes, 1991 was the year when we saw the iconic clash with Diwali between Mani Ratnam's Thalapathy featuring superstar Rajinikanth and Ulaganayagan Kamal Haasan's Guna. In today's episode, we're going to be talking about Mani Ratnam's Thalapathy. Now this special film has been made even more special. You want to know why? Oh, it's all thanks to a recently introduced subtitled version now available for viewing on herotalkies.com. And the subtitles for this have been provided by none other than Rakes, who in my opinion is considered as the doyen of subtitling in South Indian cinema. I personally always felt that subtitling any work done by Mani Ratnam is not at all an easy task, and I don't say it just like that. There are principally 2 reasons as to why I definitely believe that subtitling a Mani Ratnam film is difficult. Take the first case being that of dialogues. Mani Ratnam's films usually do not go in for histrionics. The dialogues are very subtle, even staccato at times. So to get that essence rightly conveyed in the form of subtitles is never easy. Second being songs. We all know that songs in case of Mani Ratnam's films play a major impact. There's special care taken by Mani Ratnam in case of getting the songs carried out to the right impact. And for both these reasons, I feel that subtitling a Mani Ratnam film is quite a special task. Work done by Rakes in case of Thalapathy, it stands out. Now, all you viewers who have seen some of our earlier reviews would probably know that Rakes is one of the very few subtitlists around in the country who takes a lot of special care when it comes to subtitling for songs. And one of her speciality, if you realize, is that she tends to go in for rhyming when it comes to subtitles for songs, a forte that not many people usually adopt. If you talk about the songs of Thalapathy, again I can name a couple of examples. Take the Chinnathayaval song for example, and if you consider lines like
just very subtly, wonderfully, beautifully converted these lines into subtitles in the form of I cried in pain when in labor, you wept for your absent mother. Yet another example is seen in the case of evergreen fast dance number. அடிராக்கம்மா கைய கட்டு புதுராகத்தே நெட்டு கட்டு அடிராக்கோடி மேளம் கொட்டு Have been beautifully converted. Beat the drum, chick of the night. Touch this prince's heart with delight. Now, isn't that wonderful? Interestingly, as I was doing some research for this episode, I also happened to come across another subtitle version of the film Thalapathy, which is available also online. What comes across very clearly is that not only is the recent work done by a lot more superior, it's very clearly an effort that actually stands apart. I say this based on two convictions. One is the fact that, you know, when it comes to songs, now I've already been telling you, you know, what Rix has done with songs in case of Thalapathy subtitles. But when it comes to the other subtitled, you know, print, the songs have been left blank. There are no subtitles when it comes to the songs. Secondly, even when it comes to the kind of language used, the use of certain, you know, terms, words, phrases, the choice of, you know, words that, you know, Rix has used is far superior to the one that you will find in the other subtitled version. There are a lot of examples that, you know, I can quote or cite in case of, you know, some of the terms that stand apart very interestingly catch your attention. It did catch my attention when it comes to, you know, what I saw in case of, she's, you know, very interestingly, cleverly used, you know, words like Rock of Gibraltar, hunt, you know, high and low. Terms like trousseau, for example. Very cleverly, you know, trousseau has been placed to denote something like Kalyanathattu. Now, that's not something that very often in case of subtitles for a Tamil film, right? It's just another example of, we've just realized that it's a strange coincidence that while our Talaivar and our very beloved superstar Rajinikanth is all over the news thanks to 2.0, it's also coinciding with, you know, the Silver Jubilee celebration of the release of Mani Ratnam's Thalapathy, an iconic film in every respect, and a film made all the more special with the dynamic presence of superstar Rajinikanth in the lead. A very special film like this deserves very special work in the form of subtitles as well, and that's why we happen to focus this special episode on the subtitle review of Thalapathy. We hope you had a great time watching this show. நம்ம ரிசர்ச் டீம் என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னு இப்போ பார்ப்போம். நம்ம சப்ஸ் ஆசமா மோசமா நிகழ்ச்சி இல்லை அதை நாங்கள் செய்யறதுக்கான ஒரு காஸ், அந்த தமிழ் சினிமாவையும் சவுத் இந்தியன் சினிமாவும் ஒரு வைடர் ஆடியன்ஸை எடுத்துகிட்டு போகணுன்ற எங்கள் காஸ், ஒரு குட் சப்டைட்டில்ஸை ப்ரொமோட் பண்ணணுன்ற எங்கள் காஸ், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி விஷயங்கள் ஆட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் எல்லாத்தையுமே subsfeedbacker@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.